ஹாய் ஆல், வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ புதுசாக நம்ம சேனலில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சீரீஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்கூல் சீரீஸில் என்ன மேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10th உடைய மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மேக்ஸை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோம். ஸோ போன வாட்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ரிவிஷன் செஷன் மாதிரி பண்ணோம், பட் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நமக்கு இன்ஸ்டாகிராம்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மேம் வியூஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு போடாம இருக்காதீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போன வருஷம் ஆக்சுவலா கண்டினியூ பண்ண முடியல. இந்த வருஷம் அதனாலதான் கொஞ்சம் இயர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப இருந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்டோபருக்குள்ள நம்ம ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய நவம்பர் டிசம்பர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லா ரிவிஷன் செஷன்ஸ் மாதிரி வச்சு சூப்பரா நம்ம 10th 100 out of 100 சூப்பராகவே எடுத்துடலாம். ஸோ நம்ம இந்த கிளாஸஸை எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபுல் சிலபஸ் கவரேஜ் நம்ம பண்ண போறோம். ஸோ மேக்ஸ்ல வந்து நமக்கு டோட்டலா 14 யூனிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்கூல்ஸ்ல இப்பவே வந்து 7 யூனிட்ஸ் கிட்ட, அதாவது டேர்ம் 1 சிலபஸ் வரைக்குமே வந்து நமக்கு கவர் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்க இங்க ரிவிஷன் செஷனா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ்வலாவே நம்ம 10th அப்படின்னு வந்துட்டோம்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கோ இல்ல மேக்ஸ்ல எதுவுமே தெரியல, நான் இதுக்கப்புறம் மேக்ஸ் கத்துக்கணும், ஏன்னா என்னுடைய மேக்ஸ் தான் வந்து என்னுடைய டோட்டல் ஓவரால் ஸ்கோரை கம்மி பண்ணுது அப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்குமே நம்ம இதை தான் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்சிஆர்டி பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்சிஆர்டி புக் பேக் சால்வ் பண்ணுங்க. அது இல்லாம நிறைய பேர் வந்து கைடு ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் ஆர்டி சர்மா இதுதான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்டி சர்மா புக் எடுத்துக்கிட்டா அந்த ஆர்டி சர்மா புக்ல என்ன மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்சிஆர்டி கொஸ்டின்ஸும் இருக்கும், என்சிஆர்டில இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும், பிளஸ் என்சிஆர்டில புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம நமக்கு டாபிக் வைஸா இயர்ல அந்தந்த வித்தியாசமான இயர்ல நமக்கு அந்த டாபிக்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றதும் நமக்கு டாபிக்கோடவே சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஆர்டி சர்மா புக்ல இருக்கும். நம்ம ஆர்டி சர்மா புக் வாங்கி தனியா ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நேரம் அதெல்லாம் வாங்கி முடிச்சிருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா புக் கலெக்ஷன் தான் வச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி புக் வாங்கினதும் பின்னாடி ஃபாலோட் பை என்ன பண்ணியிருப்பீங்க, கைடு வாங்கியிருப்பீங்க. ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாத்துக்குமே கைடு வாங்கி ரெடியா வச்சிருப்பீங்க. ஸோ இன்கேஸ் கைடு இல்லாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிளாஸ்ல நம்ம அந்த டாபிக்ஸ்ல அந்த ஆர்டி சர்மா கைட்ல என்னெல்லாம் இருக்கோ ஸோ அது ஃபுல்லாவே சால்வ் பண்ண போறோம். ஆர்டி சர்மா புக்ல நமக்கு பேஸ்ட் ஆன் லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு வச்சு நமக்கு பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சம்ஸ் இருக்கும். ஸோ அதுலயே நமக்கு கேஸ் ஸ்டடிஸ் ஒரு டாபிக் கீழேயும் இருக்கிற கேஸ் ஸ்டடிஸ் என்னென்ன வித்தியாசமான கொஸ்டின் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். ஸோ அப்போ நான் இங்க திரும்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்ம ஃபுல் சிலபஸ் கவரேஜ் பண்ண போறோம். ஸோ எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அக்டோபருக்குள்ள முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுல் சிலபஸ் 14 யூனிட்ஸையும் இன்கேஸ் அக்டோபருக்குள்ள நம்மளால முடியலனாலும் நம்ம நவம்பருக்குள்ள கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டிசம்பர் ஜான் ஃபுல் ரிவிஷன்ல இறங்கிடலாம். நமக்கு எக்ஸாம் பிப்ரவரில வரப்போ நம்ம வந்து நோ மோர் ஃபியர் அப்படின்ற மாதிரி போய் யோ அப்படின்னு எழுதிட்டு வந்துடலாம். சோ அப்போ இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஸ்கூல்ல 7 யூனிட் கவர் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா நம்ம அஸ் அ ஸ்டூடெண்டா எங்க கவர் பண்ணிருப்போம், இப்போ நமக்கு ஒரு 10 days ஆவது லீவ் கொடுப்பாங்க. 10 days நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஷெடியூல்ல போயிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம ஷெடியூல் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ். ஸோ காலையில ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீக்லி மேக்ஸிமம் 4 days கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய பிளான். சரியா, நம்ம 6 days அப்படின்னு நம்ம பிளான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா 6 days ப்ரொவைட் பண்ண முடியலன்னா கஷ்டமாயிடும். ஸோ கண்டிப்பா நம்ம வீக்லி 4 days காலையில ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன். அது ஏன் மேம் காலையில ஈவினிங் டம்ப் பண்ற மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில நீங்க வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பாத்துக்கலாம். ஐ மீன் ஒரு நம்ம நீங்க ஸ்கூல்ல படிச்சதா ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க பகல்ல அதை கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணி பேசிக் கான்செப்ட் புரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் அதனுடைய கண்டினியூஷனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் குள்ள போயிடலாம். சரியா, சோ இப்ப இந்த மே மந்த்துக்குள்ள நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். பிளஸ் எங்க வீட்லயும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு. ஸோ அவர் ஸ்கூல்ல வந்து 7 யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவன் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை நானா பிராக்டிஸ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இறங்கியிருக்காரு. ஸோ உங்க ஸ்கூல்ல படிச்ச கான்செப்ட் பிளஸ் நான் உங்களுக்கு அதே கான்செப்ட் கூட சொல்லித்தரலாம், இல்ல அதே வேற மாதிரி விதத்துலயும் சொல்லித்தரலாம். உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ ஸோ நீங்க அந்த ஆர்டர்ல நீங்க கவர் பண்ணுங்க. பட் எல்லாத்துக்குமே பேசிக் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தான் இல்லையா. நமக்கு சாப்டர் 1 என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு கத்துக்கிட்டா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, விதவிதமான சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஹேண்ட்லிங் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த நம்பர் ஹேண்ட்லிங் போறதுக்காக தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நம்ம எப்பயுமே நம்ம பாதியில இருந்து படிச்சா நமக்கு புரியாது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து படிப்போம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே தான் நம்ம இங்கேயும் படிக்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இன்னைக்கு ஓவர் அட்வைஸ் செஷனா போயிடுச்சு மேம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால நாங்க டாலரேட் பண்ணிக்கிறோம், இதுக்கப்புறம் நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றது நமக்கு கேக்குது. பட் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்ல, நம்ம என்ன பேசிஸ்ல போறோம் அப்படின்னு. ஸோ வீக்லி 4 days டெய்லி மார்னிங் பெரிய பெரிய வீடியோஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ண போறது இல்ல. ஒரு 15 மினிட்ஸ் தான், மேக்ஸிமமே 15 மினிட்ஸ் தான் இருக்க போகுது. காலையில 15 மினிட்ஸ், ஈவினிங் 15 மினிட்ஸ். நடுவுல உங்களுக்கு ஒரு சம் இல்ல 2 சம் தான் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணி தான் பார்க்க போறீங்க. நீங்க சால்வ் பண்ணிட்டே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போடுங்க. பசங்க எப்படியும் 10th லீவ்ல போன் கையில இருக்கும், டெய்லி ½ an hour இருக்கும். ஸோ கையில இல்லைனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கி படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேம் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கையில நீங்க கவர் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னா நீங்க ஒரு 1 month பாருங்க, நான் டெய்லி கவர் பண்றேன் அப்படின்னா அப்புறமா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாமா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். ஸோ ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ்ல நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு அரித்மெட்டிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்லது பிரின்சிபல் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, தியரம். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்புறமா நமக்கு வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த 2 எக்ஸசைஸ் தான் நமக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல கொஞ்சம் அடிஷனலா யூக்ளிசிட்ஸ் டிவிஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதையே வந்து இங்க நமக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் உள்ளேயே நமக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சரியா? சோ நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத தாண்டி நமக்கு ஒரு 2 எக்ஸசைஸ் தான் இருக்கு. சோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படி அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 தியரம் இருக்கு. சோ அந்த 2-3 தியரம் வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சோ அது இல்லாம இப்ப நம்ம பேசிக் எடுத்ததும் ஃபண்டமெண்டல் தியரம் எடுத்ததும் தியரமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம எடுத்ததும் தியரம்லாம் போறது இல்ல. பேசிக்கா ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பர்ஸ்ல என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த நம்பர்ஸ்ல பேசிக் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதனுடைய அப்ளிகேஷனா நம்ம அந்த தியரம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல ஃபுல்லா பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். நம்பர் என்னென்ன டைப் ஆஃப் நம்பர் இருக்கு, அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத சிம்பிள் டேர்ம்ஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். பெரிய பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போறது. சரியா? சோ இப்ப வாங்க ரியல் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா நம்பர்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ நம்பர்னா என்னது, 0 1 2 3 அப்படின்னு போயிட்டு இருக்கோம். கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -1 -2 -3 அப்படின்னு நெகட்டிவ்லயும் நம்ம நம்பர்ஸ் பார்த்திருப்போம். அப்போ ஜென்ரலா நம்பர் அப்படின்னு சொன்னா நம்பர்ஸ் நமக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரியும். நெகட்டிவா இருக்கும், ஜீரோவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு தெரியும். சோ இது மூணையும் சேர்த்தது தாங்க இந்த ரியல் நம்பர்ஸ். சரியா? இப்போ இந்த ரியல் நம்பர்ஸை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்ஸை ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் 2 விதமா பிரிக்கலாம். ரியல் நம்பர்ஸ் இல்லாம இன்னொரு நம்பர் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு சிலபஸ்ல இல்ல. சோ நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரியல் நம்பர் 1, காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 அப்படின்னு இருக்கும். சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு சிலபஸ்ல இல்லாததுனால நம்ம ஒண்ணு பெருசா அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. இப்போ ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு 2 டைப் ஆஃப் நம்பர் இருக்கு, ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். சோ இது எல்லாமே நீங்க 9thலயே படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ரிவிஷன் தான். இப்ப ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை என்னால P/Q ஃபார்மேட்ல ஃபிராக்ஷனா என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சா அதான் ரேஷனல் நம்பர். என்னால P/Q ஃபார்மேட்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சோ P/Q ஃபார்மேட்ல எனக்கு Q வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இப்போ 2 அப்படின்றத நான் எப்படி எழுதலாம், 2/1 அப்படின்னு எழுதலாமா? இப்போ 0.25 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், 0.25 அப்படின்றதா 0.25னா 1/4 குவார்டர் இல்லையா? சோ அப்போ 1/4 அப்படின்னு எழுதலாம். 0.5னா half, சோ 1/2 அப்படின்னு எழுதலாம். சோ இந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா நம்பர்ஸும் எனக்கு ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இர்ரேஷனல் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 0.25 அப்படின்னு எழுதுறோம். இதை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4 அப்படின்னு எழுத முடியும். இப்ப 0.333 அப்படின்னு இருக்கு. சோ இப்ப 333ன்னு போயிட்டே இருக்கும். சோ இத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3. சோ 1/3 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 0.3333ன்னு போயிட்டே இருக்கும். சோ இது 1/3. இப்ப இதையும் என்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா என்னால இந்த மாதிரி ஃபிராக்ஷனா எழுத முடியுது. சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு இருக்கும். இதை என்ன சொல்லுவோம்னா 0.25 அப்படின்னு இதோட முடிஞ்சிருச்சு. அப்போ இதை வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமல், முடிஞ்சிருச்சு.
சோ 2 டிஜிட்டோட முடிஞ்சிருச்சு பாயிண்ட்டுக்கு அப்புறமா, அதை டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு இங்க பாருங்க 0.3333 போயிட்டே இருக்கு. இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நான் டெர்மினேட்டிங். பிளஸ் எனக்கு இது என்னவாகுது 333ன்னு ஒரே நம்பர் எனக்கு என்னவாகுது அப்படின்னா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஒரே நம்பர் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஸ்கொயர் ரூட் 2 உடைய வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.414 அப்படின்னு போயிட்டே இருக்கும். கால்குலேட்டர் நீங்க போட்டீங்கன்னா 414 போயிட்டே இருக்கும். பட் ஆனா இங்க வரக்கூடிய நம்பர்லாம் எனக்கு ரிப்பீட்டே ஆகாது. அப்ப இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி எனக்கு நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் எல்லாம் இருக்குல்ல. சோ இததான் நான் என்ன சொல்லுவேன், நான் ரிப்பீட்டிங் டெசிமல், இததான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா irrational நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். இதை என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா p/q ஃபார்மேட்ல எழுத முடியாது. இப்ப அது மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.732 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சோ போயிட்டே இருக்கிறதும் எனக்கு டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் தான் போயிட்டே இருக்கும். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னாலும் 2.236 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் irrational நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இப்ப கன்ஃபியூஸ் ஆகாம என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்ப இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 இதுவா பிரிச்சுக்கலாம், இல்ல 2 இதுவா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த ரேஷனல் நம்பர்ஸை நான் என்னன்னு பிரிக்கலாம் அப்படின்னா இன்டிஜர்ஸ் அப்புறமா டெசிமல் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இன்டிஜர்ஸ் அப்படின்னா எனக்கு ஹோல்லா ஃபுல்லா இருக்கக்கூடிய நம்பர், பாயிண்ட் வச்சு இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு இன்டிஜர்ஸ்ல வந்துடும். சோ டெசிமல் அப்படின்றது 0.25 0.5 0.75 0.375. சோ அது எல்லாமே டெசிமல்ல வந்துடும். அப்ப இன்டிஜர்ஸ் அப்படின்றது எனக்கு திரும்ப எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். 0 அப்படின்றது எனக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்ல வரும். சோ 0 இன்டிஜர்ஸ் அப்படின்னு வந்துடும். சோ இதுல நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 0 அப்படின்னு இருக்கு. இந்த பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம இன்னொரு நேம் வச்சு என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னோட நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது 1 2 3 4 5 6 அப்படின்னு n வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட நான் 0வையும் சேர்த்துக்கிறேன். 0 1 2 3 4 5 அப்படின்னு சேர்த்துக்கிட்டா 0 பிளஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இது ரெண்டையும் சேர்த்தா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஹோல் நம்பர்ஸ்னா எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் கூட 0 இன்க்ளூட் பண்ணா அது ஹோல் நம்பர்ஸ். இப்போ இந்த நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இந்த ஹோல் நம்பர் ரெண்டையும் சேர்த்தா அதுதான் எனக்கு இன்டிஜர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்ன, இது ஃபுல்லா ஓரளவு ஐடியா கிடைச்சிச்சு. இப்போ இது ஜென்ரலா இப்போ எனக்கு இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் திரும்பியும் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர்ஸ். சோ காம்போசிட் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், இல்லனா ஈவன் நம்பர்ஸ், இல்ல ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். சோ ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2 டேபிள்ல எதெல்லாம் டிவிசிபிள் ஆகுதோ சோ அது வந்து எனக்கு ஈவன் நம்பர்ஸ். 2 டேபிள்ல எதெல்லாம் டிவிசிபிள் ஆகலையோ அது வந்து நமக்கு ஆட் நம்பர்ஸ். சோ இதுல எல்லாரும் பக்காவா கான்பிடென்ட்டா இருப்பீங்க. சோ இப்ப பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். சோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அதனுடைய டெஃபினிஷன் சொல்றேன். சோ பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னா எனக்கு இப்போ ஒரு நம்பர் இருக்கு. சோ அந்த நம்பருடைய ஃபேக்டர் எனக்கு 2 ஃபேக்டர் மட்டும் இருந்தா அதை தான் நான் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன மேம் 2 ஃபேக்டர் மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து 11 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வைங்க. சோ 11 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டா இதுக்கு ஃபேக்டர்னா என்ன மேம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி டவுட் வரும்ல. ஃபேக்டர்னா இப்போ ஒரு நம்பர் எந்தெந்த டேபிள் எல்லாம் டிவிசிபிள் ஆகுதோ சோ அதை தான் நம்ம ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 11 டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 0 வரணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப 11 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டா இது எந்தெந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகும், 1 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும், 2 டேபிள்ல ஆகாது. 2 டேபிள்ல டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 1ன்னு வரும். 3 டேபிள்ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2ன்னு வரும். 5 டேபிள்ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1ன்னு வரும். சோ 6 டேபிள்ல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 5ன்னு வரும். 7 டேபிள்ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 4, 8 டேபிள்ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3, 9 டேபிள்ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2, 10 டேபிள்ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. அப்போ அடுத்து எனக்கு 11 டேபிள்ல மட்டும் தான் டிவிசிபிள் ஆகும். சோ அப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த 1ம் 11ம் தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த 11 அப்படின்ற நம்பர் எந்த டேபிள்ல இல்ல எந்த நம்பர்ல டிவிசிபிள் ஆகுதோ சோ அதுதான் ஃபேக்டர்ஸ். இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 2 இருந்துச்சு. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து 2, மொத்தமே எனக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 2 அப்படின்னு இருந்தா அதை நான் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப காம்போசிட் நம்பருக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்ப நான் வந்து 16 அப்படின்னு வச்சிருக்கேன்னு வைங்க. 16 என்ன பண்ணும், எனக்கு
1 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும், 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும், 16/2 8, ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது, ஏன்னா 5 3s are 15, ரிமைண்டர் 1ன்னு வந்துடும். ஸோ அடுத்து 4 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். அடுத்து என்ன பண்ணும், 8 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். அதுக்கு அடுத்து 16 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். அப்ப இங்க எத்தனை ஃபேக்டர் இருக்கு, 1 2 3 4 5 ஃபேக்டர் இருக்கு. அப்போ எனக்கு இங்க நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கிரேட்டர் தென் 2வா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றேன். எனக்கு திரும்பியும் சொல்றேன், எனக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா பிரைம் நம்பர், நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னா எனக்கு அது காம்போசிட் நம்பர். ஓகேவா? இத இன்னொரு மாதிரி டெஃபினிஷன்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கு, அதோட ஃபேக்டர் வந்து எனக்கு 1ஆவும் அதே நம்பராகவும் மட்டும் இருந்தா அது பிரைம் நம்பர். இப்ப இங்க பாருங்க 11 இருக்கு, அதுக்கான ஃபேக்டர் எனக்கு 1ம் அதே நம்பரும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரைம் நம்பர். எனக்கு 1ம் அதே நம்பரும் இல்லாம வேற ஏதாச்சும் நம்பரும் இருக்கு அப்படின்னா அதை நான் என்ன சொல்வேன்னா காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தெளிவா புரிஞ்சுச்சா பிரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்னன்னு? ஸோ இதுதான் பிரைம் நம்பர், இது காம்போசிட் நம்பர். இப்போ இந்த 2 நம்பர் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த காம்போசிட் நம்பர் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ல எழுதலாம். புரியல மேம் அப்படின்னா, இப்ப எனக்கு 16 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை என்னால இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ல எழுத முடியும். அப்படின்னா பிரைம் நம்பர்னா நமக்கு என்னெல்லாம் வரும், எனக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 2 அப்படின்னு இருக்கதான் பிரைம் நம்பர். அல்லது எனக்கு ஒரு நம்பர் இருக்கு, அது வந்து 1 டேபிள்லையும் அதே நம்பராலையும் மட்டும் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அதான் பிரைம் நம்பர். கரெக்டா? இப்போ பிரைம் நம்பர்னா என்னது, எனக்கு 1 பிரைம் நம்பரா, 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். எனக்கு 1 பிரைமும் வராது காம்போசிட்டும் கிடையாது, இது கூட நமக்கு ஸ்டேட்மெண்டா வரலாம். ஸோ 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அப்போ பிரைம் நம்பர் என்னது 2. 2ன்றது 2க்கு எனக்கு என்னது, 2ன்றது 1ஆல டிவிசிபிள் ஆகும், அதே நம்பர் 2ஆல டிவிசிபிள் ஆகும், வேற எந்த ஃபேக்டரும் கிடையாது. அப்போ 2 இஸ் த ஸ்மாலஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர். ஸோ 2 என்னது, எனக்கு ஸ்மாலஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர். ஸோ அடுத்த பிரைம் நம்பர் என்னது 3. ஏன்னா 3க்கான ஃபேக்டர்ஸ் வந்து 3 எதுல டிவிசிபிள் ஆகும், 1ஆலையும் 3ஆலையும் மட்டும்தான். அடுத்து 5 எதுல டிவிசிபிள் ஆகும், 1லையும் 5லையும் மட்டும்தான். அடுத்து 6 எடுங்க, 6க்கு 1ம் 6ம் மட்டும் கிடையாது, 2 டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகும், 3 டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகும். அப்ப 6 எனக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அடுத்த பிரைம் நம்பர் 7. அதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் 8 வந்து எனக்கு 1 டேபிள் 2 டேபிள் 4 டேபிள் அப்புறமா 8 டேபிள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. 9க்கும் 1 டேபிள் 3 டேபிள் 9 டேபிள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதுவும் வராது. அடுத்து 11 டேபிள் அப்படின்னு எனக்கு பிரைம் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும். நமக்கு கொஸ்டின் 1 to 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் வரலாம். எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கும் 1 to 100க்குள்ள அப்படின்னா 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும் 1 to 100க்குள்ள. ஓகேவா? அப்போ இதுல எனக்கு 2ன்றது என்னது, என்னுடைய ஸ்மாலஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர். எனக்கு ஈவன் இல்லாம கேட்டாலும் ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்டா 2. ஓகேவா? இப்போ நமக்கு क्वेश्चन எப்படி வரலாம், ரைட் 3 digit which of the following is a 3 digit smallest prime number அப்படின்னு கேட்கலாம். சோ 3 digit smallest prime number வந்து எனக்கு 101. சோ ஒரே क्वेश्चन prime numberன்ற கான்செப்ட்ல எவ்வளவு MCQs வந்துட்டே இருக்கு பாருங்க. சோ இதுதான் क्वेश्चन. இப்போ இந்த 16 அப்படின்னு இருக்கு. சோ இந்த 16 நான் in terms of prime numberல எழுதலாம். 2 into 3 into 5 into 7 into அப்படின்னு எழுதலாம். அப்படின்றதுதான் நம்மளுடைய தியரம். என்ன தியரம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ஸ் அப்படின்ற தியரம். அது எப்படி மேம் எழுத முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16ன்றது எனக்கு காம்போசிட் நம்பர் தானே, இப்பதானே சொன்னோம். இப்போ இதை நான் எப்படி எழுதலாம், 2 8s அப்படின்னு எழுதலாமா? ஸோ 2 8s. அதுக்கப்புறம் எனக்கு இது 2 வந்து பிரைம் நம்பர். ஓகேவா? அப்ப ஆனா 8 எனக்கு பிரைம் கிடையாது. அப்ப 8 திரும்ப நான் எப்படி எழுதலாம், 2 4s அப்படின்னு எழுதலாமா? 2 4. 2 எனக்கு பிரைம் நம்பர், ஆனா 4 பிரைம் நம்பர் கிடையாது. திரும்ப இந்த 4 நான் எப்படி எழுதலாம், 2 2s அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்க 2வும் எனக்கு பிரைம், இந்த 2வும் பிரைம். அப்ப 16 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாருங்க 2 into 2 into 2 into 2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 16 நான் 2 power 4 அப்படின்னு எழுதலாம். அல்லது 16 2 into 2 into 2 into 2ன்னு எழுதலாம். அப்போ என்னால ஒரு காம்போசிட் நம்பரை இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் நம்பரா எழுத முடியும். சோ இதுதான் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ல சொல்றாங்க. சரியா? சோ இந்த தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்றது புரிஞ்சுச்சா? சோ நான் என்ன எழுதலாம் அப்படின்னா என்னால ஒரு காம்போசிட் நம்பரை இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ்ல எழுதலாம். சோ தியரம் பாருங்க, எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a product of primes. புரிஞ்சுச்சா? ஆனா அந்த ஃபேக்டரைசேஷன் யூனிக்கா இருக்கும். அது ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஃபேக்டரைசேஷன். எல்லாத்துக்கும் சேமா எழுதணும்னு அவசியம் இல்லை.
ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய தியரம். ஃபர்ஸ்ட் தியரம் படிச்சிட்டோமா? ஸோ இந்த தியரம் வச்சு நமக்கு பேசிக் கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் நம்மளுடைய பேசிக். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காம்போசிட் நம்பரை இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ல எழுதலாம். இது ஃபர்ஸ்ட் தியரம். அடுத்தடுத்து வரக்கூடிய தியரமை நம்ம அடுத்தடுத்து கண்டிப்பா போவோம். இது பேசிக். ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு நம்பர் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கோ பிரைம் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. கோ பிரைம் நம்பர். ஸோ கோ பிரைம் நம்பர்னா என்ன? கோ பிரைம், கோ அப்படின்னாலே நமக்கு பேர் இல்லையா? ஸோ அப்போ கோ பிரைம் நம்பர் அப்படின்னா பேர் ஆஃப் நம்பர் whose HCF is 1. அப்போ HCFனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ அந்த பார்ட்டுக்கு இப்போ நம்ம படிச்சோம்ல ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் சம் தான் எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா LCM HCF கான்செப்ட் வரும். சரியா? ஸோ இந்த LCM HCF கான்செப்டை பத்தி, இது எதோட அப்ளிகேஷன் அப்படின்னா இங்க வந்துச்சுல ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் தான் எனக்கு LCM HCF. இப்போ LCM HCF அப்படின்னா என்ன மீனிங்? LCM அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, ஸோ இது ரெண்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம கத்துக்கிட்ட பேசிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பேசிக்ஸ்ல நமக்கு ஆர்டி ஷர்மால என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டிஜர் as ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க 420, 468, 945, 7325 அப்படின்னு இருக்கு. இந்த பெரிய நம்பர் 7325 நான் எழுத போறேன். மிச்சம் இருக்கிற 3 நம்பரை நீங்க எழுத போறீங்க. நீங்க உங்க நோட்ல எழுதி சால்வ் பண்ண போறீங்க. ஸோ 7325, ஏன்னா எப்பயுமே மிஸ் சின்ன நம்பர் போட்டுருவாங்க, பெரிய நம்பர் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அப்போ நான் 7325 நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுத போறேன். ஸோ நம்ம ஒரு வாட்டியும் போன வாட்டி டயக்ராம் போட்ட மாதிரி தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. இந்த மாதிரி எல் போட்டும் போடலாம். ஸோ எனக்கு 5ன்றது பார்த்தாலே தெரியுது, இது வந்து 5 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்போ இது 5 டேபிள்ல நான் போடுறேன். 5 வந்து எனக்கு பிரைம் நம்பர் தான் இல்லையா? ஸோ அப்போ 5ல போடுறேன் அப்படின்னா என்ன வரும்? 1ல 5 மிச்சம் 2, 23 அப்படின்னா 4 5s are 20 மிச்சம் 3. ஸோ 32 அப்படின்னா 6 3s are 30 மிச்சம் 2. ஸோ 5 5s are 25. ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் 5ல எழுதலாமா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் 5ல எழுதுனா 2ல 10 மிச்சம் 4, 46 அப்படின்னா 9 5s are 45 மிச்சம் 1, 15 இருக்கும், 3 5s are 15. ஸோ இங்க 293 அப்படின்னு வந்துருச்சு. திரும்ப இது எந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன வந்துடும்? அடுத்த டவுட் வரும்ல. ஸோ 293 எந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஸோ இது வந்து 2 டேபிள்ல கண்டிப்பா ஆகாது, ஏன்னா இது நமக்கு ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ அடுத்து இது எந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது? 3 டேபிள்ல 29 27 தான் வரும். ஸோ 3 டேபிள்ல போகாது. ஸோ 4 டேபிள்ல இங்க 3 அப்படின்னு இருக்குது, டிவிசிபிள் ஆகிறது கஷ்டம் தான். இப்போ அடுத்து 7 டேபிள்ல தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ 7 டேபிள்ல ட்ரை பண்ணா என்ன வரும்? 7 4s are நமக்கு 28, ரிமைனிங் 1 13 அதான் வரும். ஸோ அப்போ நான் திரும்ப ஸ்ட்ரெயிட்டா நான் 13 டேபிள்ல ட்ரை பண்றேன்னு வைங்க. 13 டேபிள்ல ட்ரை பண்ணா 6 26 போக திரும்ப எனக்கு 3 3 33 வந்துடும். ஸோ 13 டேபிளையும் போகல. ஸோ 11 டேபிள்ல ட்ரை பண்ணி பார்த்தா 11 டேபிள்ல என்ன வரும்? 22, ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு? 6, ஸோ 63. ஸோ அதுலயும் போகாது. அப்போ இந்த 293 எந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணணும்? 293 இந்த 293 பிரைம் நம்பரா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ 293 பிரைம் நம்பர் அப்படின்னா என்னவா இருக்கும்? எனக்கு 1 அதே நம்பராலையும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிவிசிபிள் ஆகும். ஃபேக்டர்ஸ் வந்து எனக்கு 1 அதே நம்பராகவும் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த நம்பர்லையும் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா டிவிசிபிள் ஆகாது இல்லையா? ஸோ அப்போ அது வந்து எனக்கு பிரைம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? என்ன பண்ணணும் அப்படின்றதான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யோசிக்கணும். ஸோ இம்பார்ட்டண்டா நம்ம இதை சால்வ் பண்றப்போனா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியா பெரிய பெரிய டேபிள்ஸ்லாம் போட்டுருவோம். ஸோ எந்தெந்த டேபிள்லாம் மிஸ் பண்ணுவோம்? 13 17 19 23. ஸோ இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது 9 டேபிள்ல போகாது, 2 டேபிள்ல போகாது. ஸோ அப்போ 5 × 5 × 293 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் × 293. ஸோ இந்த 293க்கு வேற ஃபேக்டர்ஸ் இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது பிரைம் தானா அப்படின்னு எழுதணும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் நீங்க 420 468 945 எல்லாம் ட்ரை பண்றீங்களா? ஸோ 945 வேணா ட்ரை பண்ணலாமா? ஸோ 945 எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்?
திரும்ப 5. ஸோ 1ல 5 மிச்சம் 4 அப்படின்னு இருக்கும். ஸோ 8 5s are 40 மிச்சம் 4 அப்படின்னா 9. இப்போ 189 எனக்கு 3 டேபிள்ல எழுதலாம். 6ல 18 3 3s are 9. திரும்ப 3 டேபிள் எழுதுனா இங்க என்ன வரும் 21. ஸோ திரும்ப 3 டேபிள் அப்படின்னா 7. அப்போ 945 நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி எழுதலாம் 5 இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 7 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இதை மாதிரி என்ன பண்ணணும் இந்த 2 சம்க்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, டிட்டர்மைன் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ டிட்டர்மைன் த பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா சேம் இப்போ நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சமயம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. வரல அப்படின்னா ஈவினிங் வீடியோக்கு வாங்க. ஸோ ஈவினிங் வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாளைக்கு இதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஒய் அப்படின்னு போட்டு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க 1 2 நம்பர் கொடுத்துட்டு ஆர் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்போசிட் நம்பர்ஸ்னா எனக்கு என்ன தெரியும்? காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன தெரியும்? எனக்கு ஃபேக்டர்ஸ் 2 விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோமா. இப்போ இந்த நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாமா 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13 அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு நம்பர் 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13 பிளஸ் 13 அப்படின்னு இருக்கு. ஸோ இதான் நம்மளுடைய ஒரு நம்பர். அடுத்த நம்பர் 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பிளஸ் 5. ஸோ இன்னொரு நம்பர் வந்து 7 6 5 4 3 2 1 பிளஸ் 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் இன்னொரு நம்பர். இது வந்து எக்ஸ்பிளைன் ஒய் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எதனால காம்போசிட் நம்பர்ஸ்? காம்போசிட் நம்பர்ஸ்னா எனக்கு என்னது ஃபேக்டர்ஸ் வந்து 1ம் அதே நம்பரும் இல்லாம வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு இங்க 13 அப்படின்னு இருக்கு. ஸோ 13 காமனா இருக்கு, நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கும் 7 இன்ட்டு 11 பிளஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 நம்பருக்கும் எனக்கு காமனா 13 அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ அப்போ இது என்னது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் 13 அப்படின்னு இருக்கு. ஸோ இது எனக்கு காம்போசிட் நம்பர் அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ இந்த 2 இதுக்கும் காமனா நான் 5 அப்படின்னு எழுதிருவேன். ஸோ 5 எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கும் 7 இன்ட்டு 6 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பிளஸ் 1 அப்படின்னு எழுதுவோமா. ஸோ அப்போ எனக்கு இந்த 2 நம்பருக்கும் எனக்கு காமனா 1ம் அதே நம்பரும் இல்லாம இன்னொரு 5 காமனா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இன்னொரு ஃபேக்டர் 13ன்ற இன்னொரு ஃபேக்டர்னால எனக்கு இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுது. 1ம் அதே நம்பர் மட்டும் இல்லாம, அதே நம்பர்னா என்ன மேம் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஒரு நம்பர் வரும் பாருங்க. ஸோ அதே நம்பர் மட்டும் இல்லாம 13 அடிஷ்னலா ஒரு நம்பரால டிவிசிபிள் ஆகுது. ஸோ இந்த நம்பர் எனக்கு காம்போசிட் நம்பர் அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ இங்க என்னது எனக்கு 5 காமனா வருது. ஸோ இந்த நம்பர்ல எனக்கு டிவிசிபிள் பை 1ம் அதே நம்பரும் இல்லாம 5ன்ற ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேக்டர் டிவிசிபிள் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு இது ரெண்டுமே அதனாலதான் காம்போசிட் இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே தானே? ஸோ அடுத்து எக்ஸ்பிளைன் ஒய் 3 cross 5 cross 7 plus 7 இஸ் அ காம்போசிட் நம்பர். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு 3 cross 5 cross 7 plus 7 இது வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒய் இட் இஸ் அ காம்போசிட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது அப்படின்னு பாருங்களேன். இந்த நம்பர்ல நான் 7 வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும் 15 plus 1 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்க இருந்து நான் 7 காமனா எடுத்துட்டா 7 இன்ட்டு 3 இன்ட்டு 5 பிளஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இது 15 பிளஸ் 1 அப்படின்றது தான் இதனுடைய அடுத்த ஸ்டெப். அப்போ இந்த நம்பர் வந்து எனக்கு 1ம் இதே நம்பரும் இல்லாம அடிஷ்னலா 7ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. ஏன்னா இப்போ நான் டிவைடட் பை 7 போட்டா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், ரிமைண்டர் 0 வரும் இல்லையா. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 7 ஆல்சோ. அப்போ ஃபேக்டர் எனக்கு 1 அந்த நம்பர் மட்டும் இல்லாம 7 இருக்கு. அந்த நம்பர்னா எந்த நம்பர் மேம் அப்படின்னா இது ஃபுல்லா ஆட் பண்ணா ஒரு நம்பர் வரும் பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணா. ஸோ அதுதான் அந்த நம்பர். அந்த ரெண்டு எல்லாமே எனக்கு 7ம் என்ன இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ காம்போசிட் ஒரு ஃபேக்டர். ஸோ அதனால அது வந்து காம்போசிட் நம்பர். அடுத்தது இங்க பாருங்க, செக் வெதர் 6 power n கேன் எண்ட் வித் டிஜிட் 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n. இது வந்து 2023ல நமக்கு கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க திரும்பியும் வாசிங்க. செக் வெதர் 6 power n கேன் எண்ட் வித் டிஜிட் 0 அப்படின்னு இருக்கு. ஸோ செக் பண்ண சொல்றாங்க, ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பர் 6 power n அப்படின்னு இருக்கு. ஸோ பவர் nல எனக்கு என்ன வேணா இருக்கலாம். ஸோ அப்படி வர்றப்போ இட் ends with digit 0 for any natural number. ஸோ இங்க எனக்கு யூனிட் டிஜிட் 0வா இருக்க முடியுமா? ஃபார் n வந்து எனி நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார் எனி நேச்சுரல் நம்பர். ஸோ இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பாருங்க, எனக்கு 0 வரணும் அப்படின்னா எனக்கு எப்பயுமே பேர் ஆஃப் 2 and 5 இருக்கணும்.
ஸோ அது இருந்தா மட்டும் தான் யூனிட் டிஜிட்ல 0ன்னு வரும். அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு 2 கிராஸ் 5 என்னது 10, கரெக்டா? ஸோ இப்போ அடுத்து 2 கிராஸ் 5, இன்னொரு 2 கிராஸ் 5, இன்னொரு 2 மட்டும் போடுங்களேன். ஏன்னா ஒரு 2 மட்டும் போட்டா 2 5s are 10, 10 into 2 20. ஸோ அடுத்து 2 கிராஸ் 5 கிராஸ் 5 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 2 into 5 10, 10 into 5 50, ரைட்? ஸோ இங்க எனக்கு ஒரு பேர் ஆஃப் 2 கிராஸ் 5 இருக்கு, ஸோ ஒரு 0 இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு பேர் இருக்கிறேன்னு எழுதுறேன்னு பாருங்க. 2 கிராஸ் 5 2 கிராஸ் 5 அப்படின்னு எழுதுனா 2 5s are 10, இங்க 2 5s are 10, ஸோ 100. பட் இங்க பாருங்க, இங்க 2 கிராஸ் 5 ஒரு பேர் இருக்கு, ஒரு 0. ஸோ இங்க ஒரு பேர் இருக்கு, ஒரு 0 தான். எனக்கு இந்த 2 கிராஸ் 5 அப்படின்ற பேர் இன்க்ரீஸ் ஆகிறப்பதான் எனக்கு இங்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எனக்கு ஒரு 0 வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? we must have a pair of 2 and 5. ஸோ எத்தனை pairs of 2 and 5 இருக்கோ ஸோ அப்போதான் எனக்கு ஜீரோஸ் வரும். இப்போ எனக்கு 6 எப்படி எழுதலாம்? எனக்கு 2 கிராஸ் 3 அப்படின்னு எழுதலாமா? ஸோ 2 கிராஸ் 3 to the power n. இங்க எனக்கு pair of 2 and 5 இருக்கா? இல்ல. எனக்கு இங்க 2 மட்டும் இருந்தா it can't earn 0. ஸோ இங்க 5 மட்டும் தனியா இருந்தாலும் it can't earn 0 at the unit digit. சரியா? we need a pair of 2 and 5. ஸோ இங்க ஒரு பேர், இங்க 2 pairs. ஸோ 2 pairsனால 2 0, ஒரு பேர்னால ஒரு 0. ஸோ அப்போ எவ்ரி பிளேஸ் எனக்கு இந்த யூனிட் டிஜிட் 0 வரணும்னா we need a pair of 2 and 5. ஓகேவா? ஸோ அப்போ இங்க 2 கிராஸ் 3 தான் இருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸா எனக்கு யூனிட் டிஜிட் 0 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ என்ன எழுதணும்? செக் வெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நோ 6 power n can never end with 0 for any natural number n அப்படின்னு தெளிவா எழுதிடணும். ஓகே? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சிபிஎஸ்இல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, can the number 15 power n, n being a rational number, end with digit 0, give reason. இங்க 15 power n can end with digit 0, இதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின். இப்போ 15 power n இதை நம்ம எப்படி எழுதலாம்? 15 3 cross 5, ரைட்? ஸோ அப்போ 3 cross 5 to the power n. இங்க எனக்கு 5 இருக்கு, but there is no 2. எனக்கு 2 and 5 பேரா வந்தாதான் we can earn 0, இல்லையா? ஸோ அப்போ இங்க எனக்கு யூனிட் டிஜிட்ல 0 வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ இங்கேயும் நோ, the number 15 power n cannot end with digit 0 for any n natural numbers. Okay? Give reason அப்படின்றப்ப என்ன சொல்லணும்? If we need 0 at the unit digit, we must have a pair of 2 and 5. Even if it's not either 2 or not 5. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் we can't earn 0 at the end. Okay? ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் நீங்களே பிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x, y, z and w in the following factor tree. Also write the prime factorization of x. ஸோ இதுவும் எனக்கு 2024ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு? எனக்கு இங்க தான் x, இது y, இது z and w இருக்கு. ஸோ அப்போ இங்க தான் எனக்கு ரெண்டு நம்பர்ஸும் இருக்கு. ஸோ ஃபேமிலி ட்ரீ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றப்ப என்ன பண்ணணும்? இதுல இருந்து மல்டிப்ளை பண்ணி ரெண்டா எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து என்ன பண்றேன்? ஃபேக்டரைஸ் பண்ணி ரெண்டா எழுதுனேன். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்னுடைய w இங்க வரப்போகுது. ஸோ 13 into 7 நமக்கு என்ன வந்துடும்? 7 3s are 21, 2. ஸோ 7 plus 2 91. ஸோ என்னுடைய w 91. இப்போ 91 into 3 தான் என்னது? நம்மளுடைய z. ஸோ 91 into 3 273. ஸோ இட் இஸ் அவர் z 273. ஸோ 273 into 3 என்னது? அவங்களே கொடுத்துட்டாங்க 819. ஸோ 819 into 2 தான் என்னுடைய ஒய்யா இருக்க போகுது. ஸோ 9 2s are 18, 1 3, 8 2s are 16. ஸோ 1638 அப்படின்னு வந்துடும். ஸோ 1638 into 2 தான் நம்மளுடைய எக்ஸா இருக்க போகுது. ஸோ 1638 into 2னா 8 2s are 16, 1 7, 6 2s are 12, 1 3. ஸோ 3276, ரைட்டா? ஸோ நான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டேன். இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு பாருங்க, அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா ஈவினிங் நம்மளுடைய வீடியோஸை வந்து செக் பண்ணுங்க. அதுல நான் டெஃபினட்டா உங்களுக்காக சால்வ் பண்ணி நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.